ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டுல இந்த மாதிரி பிள்ளைகளோட தொழுவும் போது உங்க வீட்டு பிள்ளைகளோட இது மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதோ இப்படி நடந்தா குடும்பத்தோட எல்லாரும் நிம்மதியா தூங்கணும் தான் ஆசைப்படுவோம். ஆனா அந்த நேரத்துல இப்படி நடந்தா இதெல்லாம் கற்பனை பண்ணி பாக்குறதுக்கே அவ்வளவு கொடூரமா இருக்கு. ஆனா காசாவுல இதெல்லாம் தினம் தினம் அவங்க உண்மையாலே நடந்துட்டு இருக்குது. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க குடும்பத்தோட நிம்மதியா சாப்பிடும் போது, தூங்கும் போது, தொழுகை நடத்தும் போது இது மாதிரி கொல்லப்படுறாங்க. இல்ல இது மாதிரி இஸ்லாமியர்கள்ன்ற காரணத்துக்காக இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. இதுல இப்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் முகமது காலித் அவர் தன்னோட எக்ஸ்பேஜ்ல ஒரு வீடியோ பதிவு செய்யறாரு. இஸ்ரேல் ஒரு குண்டு தாக்குதல் நடத்துறாங்க. அந்த வெடிகுண்டுகள் வெடிச்சு செதறும் போது சில பொருட்கள் மேல பறக்குது. இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னா வெடிகுண்டு வெடிச்சு அங்க இருக்கக்கூடிய பறவைகள் பறந்து போது போல இருக்கு, இல்ல வெடிச்சதுல ஏதோ சில பொருட்கள் மேல பறக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஜூம் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது, அங்க வெடிச்சு செதறது பறவைகள் இல்ல, மனித உடல்கள். அதுக்கப்புறம் முகமது காலித் இந்த வீடியோட செகண்ட் ஆங்கிள், வேற ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை அப்லோட் பண்றாரு. அதுல பார்க்கும்போது இன்னும் நல்லா தெரியுது, பெண்களுடைய உடல்கள், குழந்தைகளோட உடல்கள் இதெல்லாமே வெடிச்சு செதறக்கூடிய காட்சிகள். இதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு முகமது காலித் சொல்றாரு, இந்த வீடியோவை பதிவு செஞ்சதுல இருந்து என்னால நிம்மதியா வாழவே முடியல அப்படின்னு சொல்லி தன்னோட வழிகளை அந்த இடத்துல பதிவு செய்யறாரு. குறிப்பா இந்த வெடிகுண்டு தாக்குதல்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முகமது ரனவடா அவர் அங்க இருக்கக்கூடிய நாசர் ஹாஸ்பிட்டல்ல ஏபிசி நியூஸ்க்கு ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த தாக்குதல் நடக்கும்போது என் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, நான் அவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலோட அவரோட உடல் அப்படியே வெடிச்சு செதறக்கூடிய காட்சியை என் கண்ணதில நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இப்படி தினம் தினம் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவங்க இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க நாளுக்கு நாள் இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அரசு அவங்களை கேட்க யாருமே இல்லை அப்படின்ற தைரியத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்து ஒரு அராஜக அத்துமீறல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல உலக நாடுகளோ உலக மக்களோ குறிப்பா சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளோ இதை யாருமே தட்டி கேட்கக்கூடிய இடங்கள்ல இல்ல. அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு இறைவன் ஒருத்தன் தான் அந்த மக்களுக்கான ஆதரவா இருந்துட்டு இருக்கிறான். அதனால இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே கண்டிப்பா இறைவன்கிட்ட துவா செஞ்சு அந்த காசாவுடைய மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும், இந்த பீரங்கி சத்தங்கள் இல்லாத, வெடிகுண்டு சத்தங்கள் இல்லாத, ட்ரோனுடைய சத்தங்கள் இல்லாம அந்த மக்கள் நிம்மதியா வாழணும், அவங்களுடைய பிள்ளைகளும் விளையாடி மகிழணும், அவங்களும் நல்ல முறையில படிக்கணும், அவங்களே நம்மள மாதிரி ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் சொல்லி இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே நம்மளோட 5 நேர தொழுகையில துவா செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே துணை இறைவன் மட்டும்தான்.